பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகஸ்தியர் களரி மற்றும் சிலம்ப பயிற்சி கலைக்கூடத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் நடந்த சிலம்ப போட்டியினை இந்த சேனலில் நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். இந்த களரி கலையானது ஒரு தலைசிறந்த இந்திய பாரம்பரிய தற்காப்பு கலை ஆகும். இது பழம் நெடுங்காலமாக தென்னிந்தியாவில் சிறப்புற்று விளங்கி வருகிறது. இந்த கலையானது பல பிரிவுகளில் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பல வருடங்களாக இது பயிற்சி அளிக்கப்பட்டு பாரம்பரிய கலையாக வளர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த களரியானது வடக்கன் களரி, தெக்கன் களரி, அடிமுறை, பூட்டு முறைகள், மல்யுத்தம், ஒற்றை சுவடு முறை, பிரிவு சுவடு முறை, ஆயுத பயிற்சிகளில் பல முறைகள், வர்ம மருத்துவ நுணுக்கங்களை உள்ளடக்கியது ஆகும். ஆயுத பயிற்சியில் பார்த்திங்கன்னா வாள், கத்தி, சுருள்வாள், மான்கொம்பு, கண்ட கோடாலி, மழு, வேல்கம்பு, அதாவது ஈட்டி போன்ற ஆயுதங்கள், இன்னும் நிறைய ஆயுத பயிற்சிகள்லாம் இதில் இருந்துகிட்டு இருக்குது. நான் ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா அந்த களரியில் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இங்கே நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்க கற்றுக் கொடுக்குறாங்க ஆசான்மார்கள். அதாவது தாய், தந்தை, அடுத்து அவங்கள வணங்குதல், குரு வணக்கம், அப்புறம் கடவுள் ஸ்துதி மற்றும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை வணங்குறது, விளையாடக்கூடிய களத்தை வணங்கி, இப்படி தான் அந்த விளையாட்டு நம்ம களரி கலையானது துவங்கப்படுகிறது. இந்த களரி கலையானது சாதாரணமாக எல்லாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இதை ரொம்பவே கற்று தேர்ந்தவர்களால் மட்டுமே இதை பயிற்சி அளிக்க முடியும். இந்த கலையில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது. வர்மக்கலை, அடங்கல் முறைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வர்ம மருத்துவ சிகிச்சை, இந்த மாதிரி வர்மாயிலே நிறைய பிரிவு. வர்மத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அதாவது சித்த மருத்துவம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இவங்களும் கற்று வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ஆசான் நிலையில் தான் இந்த கலையானது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த களரி கலையை சாதாரணமாக எல்லோராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் இதை கற்றுக் கொடுக்க முடியும். இந்த கலையில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கின்றது. வர்மம் மற்றும் வர்ம அடங்கல்கள், வர்ம புள்ளிகளை பற்றி தெரிந்தவங்க, வர்ம சிகிச்சைகளை பற்றி தெரிஞ்சவங்க, இதில் எல்லாம் நல்ல தேர்ந்தவங்களால் மட்டும்தான் இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும்.
ஏனென்றால் இது நிச்சயமாக நம்ம பாரம்பரிய கலையில் கற்று வந்தவங்களுக்கு இது எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த கலை கற்றுக்கிறவங்களுக்கு நல்ல ஒழுக்கமும் நல்ல சமாதானமான குணங்கள் பொறுமை உள்ளவர்களுக்கும் தான் இது கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் எல்லாம் பாருங்க, ரொம்ப அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக அழகாக நல்ல முறையில் பண்ணக்கூடியதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது நல்ல முறையாக சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கும் போது மட்டும்தான் இதை இந்த மாதிரி பண்ண முடியும். அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நன்றாக புரியும் என நினைக்கிறேன். தமிழர்களுடைய பாரம்பரியத்தை ரொம்பவே மிகைப்படுத்தி ரொம்பவே நம்ம தெரிந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த களரி. பண்டைய காலத்தில் அரசர்கள் காலத்திலிருந்து இந்த களரி முறை பயிற்றுவிக்கப்பட்டும் அதை அப்படியே தலைமுறை தலைமுறையாக கற்றுக்கிட்டே கொண்டு இருக்கிறோம். இன்றைக்குள்ள நவீன காலங்கள்லையும் இந்த பயிற்சியானது சிறந்த முறையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்தது. நம்ம உடம்பில் உள்ள எல்லா சக்ராஸையும் இது ஆக்டிவேட் பண்ணும். அதனால நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். நல்ல செரிமான திறனை இது ஏற்படுத்திக்கும். விளையாட்டு பயிற்சிகளை செய்ய செய்ய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மூளை நன்றாக வேலை செய்யும். இதனால் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதற்காகவே இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது. இந்த கலையை நம்ம இப்படி பார்த்து அப்படியே நம்ம பயிற்சி செய்வது ரொம்ப கடினம். இதே தகுந்த ஆசான்களின் மூலம்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பார்த்து இதை தெரிந்து கொள்வதன் மூலம் நமக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான ஆர்வத்தை இது ஏற்படுத்தும் என நம்புகிறேன்.
ஆண்களும் பெண்களும் சரிநிகராக கற்று தேரக்கூடிய ஒரு சிறந்த கலையாக இன்றைக்கு களரிக்கலை, இந்த சிலம்பாட்ட கலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த கலையை முறையாக பயிற்சி எடுக்க வேண்டும் என நினைப்பவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இதை கற்றுக்கொள்ளலாம். இதற்கான வகுப்புகள் திருநயினார்குறிச்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குமரி மாவட்டம் அகஸ்தியர் களரி பயிற்சி கலைக்கூடம். இதில் தொடர்ந்து இருங்க. இதில் பின்னாடி நான் உங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அந்த தொடர்புக்கான விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சேனல் மூலமாக அரிய பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த சேனலில் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளியுங்கள். நன்றி.